வணக்கம். கீதா உபதேசத்தை செய்வதற்கு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் மற்றவங்களை அவர் தேர்ந்தெடுக்கல? யுதிஷ்டரை தேர்ந்தெடுத்திருக்கலாம், பீமனை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு கீதா உபதேசம் செய்கிறார். அதற்கு காரணம் உண்டு. போர் புரிதல் மட்டும் நோக்கமாக இருந்திருந்தால் அதுக்கு லாயக்கானவே பீமன் தாங்க. ஏன்னா அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான். லேசா தூண்டி விட்டு இருந்தா போதுங்க, பீமன் எல்லாத்தையும் துவசம் பண்ணியிருப்பான். ஆனா பகவான் பீமனை தேர்ந்தெடுக்கல. சரி, அரண் வலியுறுத்தல் மட்டும்தான் நோக்கமாக இருந்திருந்தால், அறத்திற்கே வடிவாக இருந்து அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யுதிஷ்டர் தர்மராஜா, அவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம்ல. அவரையும் விட்டுட்டாரு. ஆனா வில்லாளி அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறாரு. அதற்கு காரணம் ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பீமனுக்கு முரட்டு சுபாவம் அதிகம், விலங்கு தன்மை அதிகம். முரட்டு சுபாவமும் விலங்கு தன்மையும் இருக்கிறவங்களுக்கு கீதோ உபதேசம் செய்தால் அவர்கள் மனது அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்காது. சரி, யுதிஷ்டர் ஏற்கனவே தர்மசாஸ்திரங்களை நல்லா படிச்சவர். அவருக்கு கீதோ உபதேசம் தேவையில்லை. ஆக இந்த விலங்கு தன்மைக்கும் ரெப்ரசன்டட் பை பீமா, தெய்வத்தன்மை ரெப்ரசன்டட் பை யுதிஷ்டரா, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மனுஷத்தன்மை, அதுக்கு பிரதிநிதியாக இருக்கிறது யாரு? அர்ஜுனன். அவன் விலங்கு தன்மையிலிருந்து கொஞ்சம் மேல போயிட்டான். ஆனா இன்னும் தெய்வத்தன்மையை அடையல, கொஞ்சம் கீழே இருக்கிறான், நடுவுல இருக்கிறான். மனிதன். மனிதனிடம்தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், நலம் கேடு, விருப்பு வெறுப்பு ரெண்டுமே கலந்து இருக்கு. அந்த மனிதன் தான் இந்த யோக சாஸ்திரம் கீதா உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் ஆகிறான். மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நலம் கேடு நிறைந்தது மனித வாழ்க்கை. கேட்டை களைந்து நலத்திலே நிலை பெற்று இருப்பதுதான் மானுட வாழ்வின் நோக்கமாகும். அப்படி என்றால் மானுட வர்க்கத்தின் பிரதிநிதியாக, with all likes and dislikes, அர்ஜுனன் இருக்கிறான். அர்ஜுனனுக்கு சொன்னா மனித இனத்திற்கே சொன்ன மாதிரி ஆய்விடும். அதனால தான் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறான். பிகாஸ் he is the representative of all mankind, all humanity. மனித இனத்திற்கு அவன் பிரதிநிதியாக இருக்கிறான். அவனுக்கு சொன்னா மனித இனத்திற்கு சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா பீமனுக்கு சொல்லல, யுதிஷ்டனுக்கு சொல்லல, அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து அவருக்கு சொல்றாரு. There is a purpose behind it. வணக்கம்.